அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம அதிகப்படியாக ஜேஇஇ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் மற்றும் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். அதை ப்ரீவியஸாக ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது சம்மந்தமாக நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில காமனான டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை டவுட்ஸ் என்ன, அந்த டவுட்டுக்கான சொல்யூஷன் என்ன, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஜேஇஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இல்லை இப்போ இருந்தே அட்வான்ஸ்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா? இப்போ என்ன சார், மெயின் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதுமா இல்லை அட்வான்ஸ்டு எக்ஸாம் கம்பல்சரி எழுதி தான் ஆகணுமா? இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. இப்போ நம்ம எல்லாருமே ஜேடபிள்யூ எக்ஸாம், அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா தான் நம்மளால் வந்து ஒரு 121 கல்லூரிகளில் போய் ஜாயின் பண்ண முடியும். மத்திய அரசோட கல்வி நிறுவனங்களான ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள்ஐடிஸ் அண்ட் சிஎஃப்டி, இந்த 4 வகையான கல்லூரிகள் சேர முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி ஏற்கனவே நிறையா பேசியாச்சு. ஸோ இதுக்கு மேலே அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இப்போ எல்லாத்தோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து மெயின் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதா? ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து ப்ரிப்பரேஷனுங்கிறது ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி நிறைய பேர் முன்னாடி இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் மெயின் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதா இல்லை அட்வான்ஸ்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதான்ட்டு ஒரு சில பேருக்கு காமனான ஒரு டவுட் இருக்குங்க. அப்போ என் சைட்லேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அட்வான்ஸ்டு ஸ்கோரை வச்சு நம்ம பர்டிகுலராக ஒரே ஒரு கல்வி நிறுவனங்களில் தான் சேர முடியும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி. அதை தாண்டி அதை ஜோசா கவுன்சிலிங் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஐஐஎஸ்சியில் ஜாயின் பண்ண முடியும், சார் ஐஐஎஸ்டியில் ஜாயின் பண்ண முடியும், அதேமாதிரி ஐஐஎஸ்சியில் ஜாயின் பண்ண முடியும். இந்த 2 இடங்களில் மட்டும் தான் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு ஸ்கோரோட யூஸே இருக்குது. அதை தாண்டி நீங்கள் இந்தியாவில் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு ஸ்கோரை வச்சு நம்ம வந்து ஐஐடிஸில் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். 23 ஐஐடி, 17,760 சீட்டு, இவ்வளோதாங்க. இந்த 17,760 சீட்லேயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 23 ஐஐடிஸ்லேயுமே உங்களுக்கு நிறைய இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாதுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், மேக்ஸ் தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது, இன்டர் டிசிப்ளினரி சயின்சஸ் தனியாக கோர்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் அதுபோக இன்டகிரேட்டட் கோர்சஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கழிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் 15,000 சீட்டு மட்டும் தான் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸ் அண்ட் சீட்ஸுங்கிறது இருக்குங்க. இந்த 15,000 சீட்லேயும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்ஜினியரிங் கோர்சஸ் மட்டும் தான் வச்சுருக்கிறாங்க. லைக் எப்படின்னு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பெரும்பாலான ஐஐடிஸில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் தான் வந்து மேக்ஸிமம் வச்சுருக்கிறாங்க. இப்போ தான் ஒவ்வொரு ஐஐடிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங்கிற கோர்சஸை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15,000 சீட்டுக்கு தான் எத்தனை பேர் எழுத போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் பேர் எழுத போகிறாங்க. அப்போ அந்த 2.5 லட்சம் பேர்த்துக்குமே இந்த 15,000 சீட்டுக்குள்ளே சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்க போது, வெறும் 15,000 பேர் மட்டும்தான் ஐஐடிஸில் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஒரு 2,760 சீட்டுங்கிறது இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான சில பர்டிகுலர் சப்ஜெக்டை பேஸ் பண்ண கோர்சஸில் தான் ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஜேஇஇ மெயின் எக்ஸாம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். காரணம் என்னங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஐஐடியை விட்டுருங்க. அதாவது ஐஐடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஐஐடிக்கு நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம பசங்க நிறைய பேர் ஐஐடிஸ் போகிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தாங்க. 2வது விஷயம் என்ஐடி அண்ட் ட்ரிபிள்ஐடி. ஏன்னா பெரும்பாலும் ஜிஎஃப்டிஐக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. ப்ளஸ் ஜிஎஃப்டிஐங்கிறது நார்மலான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க. ஸோ என்ஐடிஸ் அண்ட் ட்ரிபிள்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அரௌண்ட் சீட்டுங்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 சீட்டு கூட வச்சுக்கோங்க. அந்த 30,000 சீட்டுக்கு வந்து தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணணும். இது வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஒரு சொல்யூஷனாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லை சார் நீங்கள் பேசுகிறது எல்லாமே டிஸ்கரேஜிங் ஃபேக்டராக இருக்குது, நீங்கள் பசங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கலாம் சொல்கிறீங்க. நான் டிஸ்கரேஜ் பண்ணவே கிடையாது, இருக்கிற உண்மையான விஷயம் சொல்கிறேன். இவ்வளோ தான் சீட்ஸ், சரிங்களா? இந்த சீட்டுக்கு தான் நம்ம போட்டி போடுறோம். அதுமாதிரி இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நீங்கள் போட்டி போடுறதுங்கிறது வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் போட்டி போடலைங்க. ஆல் ஓவர் இந்தியா 28 ஸ்டேட் இருக்குது. 28 ஸ்டேட்லேருந்து 15 லட்சம் பேர் எழுத போகிறாங்க. அந்த 15 லட்சம் பேர்த்து கூட தான் உங்களோட போட்டிங்கிறது இருக்க போகுது. ஏன்னா இங்கே எல்லாருமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது என்னென்னா
நான் ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன், நான் இந்த டிஸ்ட்ரிக்டுள்ளே ஃபஸ்ட் மார்க் வாங்குறேன், இந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஃபஸ்ட் மார்க் வாங்குறேன், இதெல்லாமே எங்கேயுமே கன்சிடர் ஆகாது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட போட்டிங்கிறது ஆல் இந்தியா கோட்டா தான். அப்போ இங்கே பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போயே வந்து நான் மெயினுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அட்வான்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்கோர் வந்து கம்மியாக வாங்கிடுறாங்க. பட் அந்த மெயின் ஸ்கோர் கம்மியாக வாங்குறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சு அட்வான்ஸுக்கு எலிஜிபிள் ஆகிடுறாங்க. ஆனால் அட்வான்ஸ்டு எலிஜிபிள் ஆகிற அத்தனை மாணவர்களுமே வந்து ஐஐடியில் வந்து சீட்டு கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் 15,000 மாணவர்கள் மட்டும் தான் அங்கே இன்ஜினியரிங்கிறது படிக்க போகிறாங்க. இப்போ ரிமைனிங் பீப்புள் நம்ம என்ஐடிஸ் மற்றும் ட்ரிபிள் ஐடிஸில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 சீட்டு தான் இருக்குது. அந்த 30,000 சீட்டுக்கு போட்டி போடுறப்ப நம்ம வந்து மெயினில் நல்ல ஸ்கோர்னால் சும்மா 90, 95 இல்லைங்க, 97% மேலே வாங்கினா மட்டும்தான் சீட்டு கிடைக்கும். இதை இன்னொரு வகையாகவும் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாகவும் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜேடபிள்யூ அட்வான்ஸுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு 97% வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து கேட்டகரி வைஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் வந்து காமன், அதாவது ஜென்ரல் கேண்டிடேட், ஓப்பன் கேண்டிடேட், இல்லை இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இது வந்து நான் லாஸ்ட் இயர் டேட்டா வச்சு சொல்கிறேன். லாஸ்ட் இயர் டேட்டா படி பார்த்தீங்கன்னா 2024 நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 93.23% வாங்கியிருந்தாலே நீங்கள் அட்வான்ஸுக்கு எலிஜிபிள். சரிங்களா? 93.23% வாங்கியிருந்து அட்வான்ஸுக்கு எலிஜிபிள் ஆனாலுமே உங்களுக்கு என்ஐடி ட்ரிபிள் ஐடியில் சீட்டு கிடைக்காது. ஏன்னா என்ஐடி ட்ரிபிள் ஐடி பொறுத்த வரைக்கும் 97% தான் சீட்டு முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் 93.23 வாங்கி நீங்கள் அட்வான்ஸ்டு எலிஜிபிள் ஆகி அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதுறதுல எந்த யூஸுமே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரோட ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறது 79.6 வாங்கியிருந்தாலே போதுங்க. 79.6 வாங்கினவங்களுக்கு ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டுக்கு எழுதுறதுக்கு எலிஜிபிள். பட் ஒரு ரியல் ஃபேக்டரை புரிஞ்சுக்கோங்க. இந்த 79.6% வச்சு நீங்கள் எந்த என்ஐடிலையும் எந்த ட்ரிபிள் ஐடிலையும் சேர முடியாது. இந்த பர்சன்டைலை வச்சு 79.6% வச்சு நீங்கள் எந்த என்ஐடிலையும் சீட்டு கிடைக்காது, எந்த ட்ரிபிள் ஐடிலையும் சீட்டு கிடைக்காது. அதுமாதிரி எஸ்சி கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 60% இருந்தாலே போதும் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு என்ஐடிலையும் ட்ரிபிள் ஐடிலையும் சீட்டு வேணும்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 85% வாங்கியிருந்தால் தான் இந்த சீட்டுங்கிறது கிடைக்கும். எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 46.69 வாங்கியிருந்தாலே எலிஜிபிளுங்கிறாங்க. பட் 80% வாங்கினா தான் இங்கே உங்களுக்கு சீட்டுங்க. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்ஸ், அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் 0.001% வாங்கினா கூட நீங்கள் வந்து அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதலாம். பட் இங்கே சீட்டுங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 50% வாங்கணுங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ் டு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் எந்த வகையிலையும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலை. முதல் அட்வைஸுங்கிறது ஜேடபிள்யூ மெயினில் மட்டும் இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம மெயின் ரிசல்ட்டெல்லாம் வந்து நம்ம போர்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அட்வான்ஸை பற்றி யோசிச்சுக்கோங்க. இப்போ இருந்தே நான் அட்வான்ஸுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் இல்லை சார், நான் சின்ன வயசுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நீங்கள் அட்வான்ஸ்டு எக்ஸாமுக்கு இப்போ இருந்து பேரலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னுடைய கைண்ட் அட்வைஸுங்கிறது நீங்கள் ஜேடபிள்யூ மெயின் ஸ்கோர் எபவ் 97% மேலே பிளான் பண்ணுங்கள். இதில் சீட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஒரு கிடைச்சா சந்தோஷம். இதையும் தாண்டி ஐஐடிஸில் சீட்டு கிடைக்கிறது நம்ம ஒரு மிகப்பெரிய ட்ரீமாக இருக்குது. அது வந்து கிடைக்கணும், அதுவும் தமிழ்நாடு சேர்ந்த மாணவர்கள் கிடைக்கணும். பட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது ஜேடபிள்யூ மெயினில் நல்ல ஸ்கோர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஏறி கால் வச்சதுக்கப்புறமேட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுக்கலாம். டைரெக்டாக செகண்ட் ஸ்டெப் போக ட்ரை பண்ணாதீங்க, அது எந்த வகையிலையும் யூஸ் கிடையாது. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம், ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாம், பர்டிகுலராக ஜோசா கவுன்சிலிங் பற்றி A to Z தகவல்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் அடுத்தடுத்த வருடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.